ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரின் சபையில் இருந்த மந்திரி ஒருவர் மன்னரை காண வந்தார். அரசே, விந்தியமலை சாரலில் பல ஆண்டுகள் தவமிருந்த திருமங்கி என்ற முனிவர் சிவன் கோயிலுக்கு அருகே உள்ள ஆலமரத்தடியில் தவம் இருக்கிறார். அப்படியா? நாளைக்கே சென்று பார்க்கலாம். மறுநாள் கிருஷ்ணதேவராயர் வழக்கமான தன் பரிவாரங்களுடன் அந்த மகானை பார்க்கச் சென்றார். மன்னர் அவரை வணங்கி நின்றார். முனிவர் மன்னரை உற்று நோக்கி பேசினார். மன்னா, எச்சரிக்கை! உன்னை சுற்றி விரோதி ஒருவன் இருக்கிறான். இந்த கருப்பு பெட்டியை பார். இதை திறந்து பார்த்தால் உன் விரோதியின் முகம் இதில் தெரியும். ஆனால் ஒரு நிபந்தனை. முதலில் அந்த பெட்டியில் இருக்கும் விபூதி எடுத்து உன் நெற்றியில் பூசிக்கொள்ள வேண்டும். மன்னா, கொஞ்சம் நில்லுங்கள். நீங்கள் இந்த பெட்டியை திறக்கும் முன் என்னிடம் உள்ள இந்த சிறிய பெட்டியை இந்த மகான் திறந்து பார்க்க வேண்டும். சந்நியாசி, பெட்டியை திறந்து பார்த்தவுடன் உங்கள் முகம் ஏன் இப்படி மாறிவிட்டது? அவர் சந்நியாசி இல்லை மன்னா, சதிகாரன். அவர் கொடுத்தது மந்திர பெட்டியும் இல்லை, அதில் உள்ளது விபூதியும் இல்லை. அது ஒரு விஷப்பொடி. நீங்கள் நெற்றியில் வைத்துக் கொண்டிருந்தால் அது உங்களை கொன்றிருக்கும். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பக்கத்து நாட்டு ஒற்றர். அந்த மன்னரின் ஆணைப்படி இங்கு வந்தேன். இவனை கைது செய்து சிறையில் அடையுங்கள். தேனாலி, ஒரு சிறிய சந்தேகம். அந்த ஏமாற்றுக்காரனிடம் கொடுத்த பெட்டியில் என்ன வைத்துக் கொடுத்தீர்கள்? உன்னுடன் வந்தவர்கள் ஏற்கனவே பிடிபட்டு விட்டார்கள் என்ற துண்டு ஓலையைத்தான்.